ஐயா வணக்கம். வணக்கம். நமசிவாயம். ஐயா, திருவண்ணாமலையில கோவிலாண்ட ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன். திருவண்ணாமலையில இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? கலவரமா தான் இருக்கு. ஏன் கலவரமா இருக்குன்றீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவில்ல ஏதாவது பிரச்சனை சர்ச்சனை உருவாச்சுன்னா கோவில் ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனை சர்ச்சனை தீர்வு கொள்வாங்க. ரொம்ப அதிகமா பேசினா 2 போட்டு கூட அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் கடந்த கால நிகழ்வாக இருந்துச்சு. இப்ப கோவில் ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். காரணம் மொழி அறியாமை. பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு மொழி பக்தர்களும் திருவண்ணாமலையிலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன விதை? இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம்? விதை என்ன? ஆன்மீக ரீதியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்ப ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடியேன் நரசிம்மவத மகா சரவேஸ்வரர் சாமி சிலையை கிராமங்கள் தோறும் பாத்திரங்களை பிச்சை எடுத்து பஞ்சலோக சிலை ஊத்தணும். அது அபரிதமான ஒரு சக்தி கொண்ட சிலையாக அமைஞ்சுது. அப்ப சாமி சிலையை ஊத்தின உடனே என் மேல அருள் இறங்குச்சு. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நரசிம்மவத மகா சர்வேச சிலை ஊத்தும் போது உலகமெங்கும் சிவ தத்துவம் தழைத்தோங்கும். இதனால் இருந்த மாயை விலகி உலகமெங்கும் இருக்கின்ற சிவபக்தர்கள் சிவத்தை நோக்கி வருவார்கள் அப்படின்னு அருள்வாக்கள் சொல்லிச்சு. அதன்படி இன்றைக்கு மிக அபரிதமான முறையில வலித்து கொண்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. காரணம், உலகெங்கும் சிவ தத்துவம் தழைத்தோங்கும் போது உலகமெங்கும் இருக்கின்ற சிவபக்தர்கள் மையமாக இருக்கக்கூடிய ஆன்மீக பூமிக்கு திருவண்ணாமலை நோக்கி கொண்டு படையெடுத்து வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது திருவண்ணாமலை நோக்கி வருகின்ற ஆன்மீக பக்தர்கள் எல்லாருமே சிவத்தை அபரிதமான பக்தி, பக்தினா சாதாரண பக்தி இல்லை, அபரிதமான பக்தியை வைத்து கொண்டு திருவண்ணாமலை நோக்கி வருகிறார்கள். திருவண்ணாமலை குலதெய்வமே என்று தாண்டா அண்ணாமலையார் அப்படின்னு உரிமை கொண்டாடுற அளவுக்கு, குலதெய்வமே என்று தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு ஆந்திர பக்தர்களும் கர்நாடக பக்தர்களும் வெளிநாட்டிலிருந்து பக்தர்களும் மலேசியா சிங்கப்பூர் என்று படையெடுத்து உலகமெங்கும் திரண்டு வருகின்ற ஒரு சூழலை இன்று நாம் காண முடியுது. அதாவது குறிப்பா சொல்லணும்னா கிரிவலத்துக்கு நேரங்காலமே கிடையாது. 24 மணி நேரம் தூங்கா நகரம் என்று சொன்னால் மதுரைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, திருவண்ணாமலை தான் தூங்கா நகரம். 24 மணி நேரம் இயங்கி கொண்டிருக்கின்ற பகுதி, ஆன்மீக பகுதி எது என்று கேட்டால் உலகத்திலே திருவண்ணாமலை தான். இதற்கு நாள், நேரம், நட்சத்திரம், கிழமை என்பதெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு இன்றைக்கு இல்லாம போய்விட்டது. அப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இரவு நேரத்துல கிரிவலம் வருவதற்கு சுடுகாடு பகுதியெல்லாம் தாண்டி வருவதற்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும். எங்களுக்கே இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் மிக பயங்கரமான சாலை வசதிகள் அதிகம் கிடையாது. தார் ரோடு இருந்தாலும் இருண்டு போயிருந்த காலமாக இருந்தது. இப்பெல்லாம் பகல் ஒளி மாதிரி வெளிச்சம் இருக்கிறது. இப்போ காவல்துறை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கோவில் உள்ள நெருக்கடி நிலைமை ஏற்படுகிறது. காரணம், அங்க சரியான ஒரு முறை அமைப்பு, கட்டமைப்பு கோவில் நிர்வாகத்தின் மூலமாகவோ மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவோ காவல் நிர்வாகத்தின் மூலமாகவோ இல்லை. அது உண்மை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அனைவரும். காரணம், சொல்லுங்க, என்ன கேட்க வரீங்க? ஐயா, இப்போ நீங்க என்ன பேசுறேன்னு தெரியுதுங்களா? நீங்க இப்போ கோவில் நிர்வாகத்தையும் குறை சொல்றீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல் நிர்வாகத்தையும் குறை சொல்றீங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்றீங்களே, இது சரியா நீங்க சொல்றது? அப்படி இல்லாமலாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. எந்த நேரத்துல ஒன்னாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் தனியா கிரிவலம் சுத்தி வரலாம். அதுக்கான தகுந்த பாதுகாப்பு நம்ம காவல்துறையினே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அசால்ட்டா பாத்தீங்கன்னா எதுவுமே சரியில்லைன்னு சொல்றீங்க. இது உங்களுக்கு நியாயமா? அதாவது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. நாணயத்துக்கு 2 பக்கம் சொல்லுவாங்க. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறது என்பதை தாண்டி அத்துமீறி செயல்படுகின்ற பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு சம்பவத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு ஆஃப் ட்ரௌசர் போட்டுட்டு ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு கிரிவலத்துல ஒரு தவறான நடவடிக்கைகளை ஈடுபடும் போது காவல்துறை போய் என்னன்னு விசாரிக்கும் போது அக்கா தம்பி அப்படின்ற உறவை மாத்திக்கிறாங்க. உண்மையுமே அக்கா தங்கி என்ன பண்ணுவீங்க? அது எப்படி? அவங்க எந்த ஊர், ஒவ்வொருத்தருடைய ஆதார் அட்டையும் பார்க்கும்போது வெவ்வேறு ஊர், வெவ்வேறு ஆட்கள். கேட்டா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, குரூப் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளாய்ந்து விசாரணை செய்யும் போது அப்படி தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்க படுத்துட்டு இருந்த சாமியார் ஒருத்தர் இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்றது சாட்சியா சொல்றாரு. அவர் சாட்சியா சொல்றாரு. ஐயா, இப்ப அவரை ஒரு சாட்சியா வச்சுன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க. இப்ப என்னன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு காவல்துறை அதிகாரியோட நம்பர் வாங்கிக்கமா, வீட்டுக்கு போயிட்டு சேஃப்டியா போய் சேர்ந்துட்டு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் வீட்டுக்கு சேஃப்டியா சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமான்னு சொன்னா உடனே அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, ஏன் போனை கொடுக்குறீங்க?
அந்த பொண்ணு வீட்டுல போயிட்டு எங்க இருக்கிற எப்ப பார்த்தாலும் எனக்கு கேட்டுனுக்கிறேன், என் குடும்பத்துல சண்டை சச்சரவு வரதுக்கு என் போன் நம்பர் கொடுக்க சொல்றியா அப்படின்னா, அந்த காவல்துறை அந்த அந்த பெண் மீது எந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அம்மா நம்ம லிமிட்ல நீ இருக்காத, நீ வேற எங்கன்னா திருவண்ணாமலையில வேற லிமிட்டுக்கு போய் சேர்ந்துரு. ஏன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது, காவல் பத்தலைன்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனையும் 40 பேர் 50 பேர் போலீஸ்ல காவல்துறை போட்டுட்டா இருக்கிற வேலையை செய்ய முடியலன்றாங்க. இதே குளத்துல ஒரு சாமியார் இறந்துட்டாரு, தவறி விழுந்து இறந்துட்டாரு, முடிச்சிட்டாங்க. ஏன்? அது வந்து சந்தேக மரணம் கொண்டு போக முடியாதா? குளத்துல குளிக்கும் போது சாதுகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பின்னாடியே ஒருத்தன் வந்து எட்டி வச்சுட்டு பைய தூக்கின்னு போயிடான், சாமியார் பையா. அப்போ வந்து இது வந்து இயற்கை மரணம் சொல்றதா, தவறி விழுந்துட்டான்னு சொல்றதா, எப்படி சொல்றது? சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டி வச்சு உள்ள விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு, நீங்க வாய் வழியா சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வீடியோ ஆதாரமோ இந்த பக்கத்துல கேமரா வைங்க, இந்த பகுதியில கேமரா வைங்கயா. நாங்க எதுக்குங்க வைக்கணும்? கேமரா வைங்க, அப்பதான் பாதுகாப்பு. வந்துருவீங்க, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துன்னு முடியுமா? வந்தாரை வாழ வைக்கும் அண்ணாமலையார், வந்தாரே வாழ வைப்போம். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலை. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வரக்கூடாதுன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, என்ன இருக்குது? எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, அண்ணாமலையாரே அவருடைய முக்தி தான், அவருடைய பாதம் தான் எங்களுக்கு முக்தி. அவன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான்றதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏன் அதை விக்கிறவனை போய் கண்டுங்க, உற்பத்தி பண்றவனை போய் தடை செய்யுங்க. அப்படி கிடையாது. நுகர்வோர் நாங்க ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடாதுன்னு சொல்லுவியா, காபி சாப்பிடாதுன்னு சொல்லுவீங்களா? நுகர்வோருங்க நாங்க. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருள் நீங்க பயன்படுத்த யாருங்க தடை செய்யப்பட்டது? அதே இந்த சமூக ஆர்வலர்கள் தான் இங்க வந்து இதுக்கு காரணமாவும் இருக்கிறாங்க. ஆதாரத்தை கொடுங்க. நீங்க போய் ஏங்க ஆதாரம் நான் தரந்து இன்னைக்கு காவல்துறைக்கு என்ன வேலை? அதை விட என்னங்க வேலை? அவங்களுக்கு தெரியாம நடக்குதா? இருங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் விருது கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட சமூக ஆர்வலருக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்க. அப்படி அவார்டு கொடுக்குறவனே அடிக்கணும், வாங்குறவனே அடிக்கணும் தான் சொல்லணும். நம்ம அப்படி பேசினாக்கா சமூக ஆர்வலன்ற பேர்ல அவார்டு வாங்குறவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்குறார்களா? அவனை விட குப்பை சுப்பெல்லாம் இங்க முன்னாடி இருக்கிறாங்க திருவண்ணாமலை. சொல்ல வரீங்க அவார்டு கொடுக்குறவங்களே குறை சொல்றீங்க? ஆமா ஆமா, யாரு இதுக்கு தகுதியானவங்க, இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க தேர்ந்தெடுக்கிறது யாரு? அவங்களதான் நான் குறை சொல்றேன். ரிசர்ச் பண்ணாமலே கிடையாது. எவன் அப்ளை பண்ணி அங்க அந்த கீழே வந்து இப்ப பானா ஒருத்தன் வந்து ஒரு சாது நிலையில இருந்துக்கிட்டு துஷ்பிரயோகம் மறைமுகமா பண்ணிக்கிட்டு அவங்க வட்டாட்சியர் அலுவலகத்தை போயிட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, பிரம்மச்சாரி சர்டிபிகேட் கொடுங்க, எங்க வட்டாட்சியர் அலுவலகம் கொடுப்பாங்களா பிரம்மச்சாரி சர்டிபிகேட்? அது எவ்வளவு பெரிய அபத்தம். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அப்ப அப்படிப்பட்டவனுக்கு விருது கொடுத்தவங்க மேலதான் தப்பு. யார் ஆராய்ச்சி? அவனோட நாட்டுல சீனியர்லாம் இருக்கிறாங்க. ஒரு சின்னத்தாய் இருந்தாங்க அந்த காலத்துல. சரி இருங்க நான் முடிச்சிடறேன். சின்னத்தாய் இருந்தாங்க. பிரதமர் வாஜ்பாய் போய் அவர் காலில் போய் விழுந்தாரு. அப்ப ஆய்வு செய்யாமல ஒரு கட்டத்தை கொண்டு போய் அவரை போய் பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாவட்டத்துல ஆய்வு செஞ்சிருக்கணும். விருதுக்கு இவன் தகுதி அப்ளை பண்றான்னா அதுக்கு தகுதியான இருக்கணும். இவனை விட சீனியர்கள்லாம் திருவண்ணாமலையில காலங்காலமாக சமூக ஆர்வலத்துல இருந்துட்டு தன்னை அடையாளம் காட்டி கொள்ளாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு நீ விருது கொடுக்கணுமே தவிர, அவன் வந்து ஏதோ கழுத மூட்டை மாதிரி முதுகுல சுமந்துக்கிட்டு ரெக்கார்டு ஒன்று வச்சுக்கிட்டு நான் வந்து முதல்வரை பார்ப்பேன், ஜனாதிபதியை பார்ப்பேன், ரஜினியை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கெல்லாம் வந்து நாம் பொறுப்பாக முடியாது. அவன் ஏமாந்து இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு பர்சனுக்கு ரஜினிகாந்த் வேன் கொடுத்ததா சொல்றாரு. உடனே ரஜினிகாந்த் திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்க ஊருக்கு நான் வேன் கொடுத்தேன் அப்படின்னு அந்த செல்வந்தர்கிட்ட இவர் ரஜினிகாந்த் ஃபோன் பண்றாருன்னு வச்சுங்க. உடனே அந்த செல்வந்தர் என்ன கேட்கற, கொடுத்துட்டு சொல்றிய, கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னியா, என்ன இருக்கும் கொடுக்கலாமான்னு கேட்டியா அப்படின்னு அந்த செல்வந்தர் ரஜினியை கேட்கிறாரு. அப்ப யார் மேல தப்பு? யாருன்னாலும் இங்க இருந்து போய் பிச்சை எடுக்கணும், எங்க போயினாலும் பிச்சை எடுப்பான். ஆனா பிச்சை போடுறவன் என்ன செய்யணும், இதுக்கு தகுதியானவரா அப்படின்னு தேர்ந்தெடுத்து விசாரிச்சு பார்த்து தானே செய்யணும். இப்ப வந்து பிச்சை போடுறாங்க வாங்கணும் ஆச்சு, இப்ப உங்களுக்கு எங்க நோவுது? அதெல்லாம் கிடையாதுங்க. அப்ப இங்க பாக்குற நீங்க கேட்டீங்கல்ல, இதெல்லாம் குற்றம்னா குற்றம் சொல்லதான் செய்வோம் நாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆராய்ச்சி கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. கிடையாது, அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணல, இவங்க கொடுத்த ரெக்கார்டு சரியா இருக்கான்னு பாத்துருப்பாங்க. ரெக்கார்டு வந்து சரியாதான் இருந்திருக்கான். அவன் தான் ஃபேக்குக்காகவே ரெக்கார்டு உருவாக்குறவனா இருக்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ஆதாரம் கரெக்டா இருக்கா, அவங்க கூட ரெக்கார்ட் கரெக்டா இருக்கா? ஆமாங்க, நான் 1008 ரெக்கார்டு உருவாக்க முடியும். அது ரெக்கார்டு உருவாக்குனா பின்புலத்தை செக் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் கிடையாது, அவருக்கு அது வேலையும் கிடையாது. ரஜினிகாந்த் இது வேலையும் கிடையாது. இதே ரஜினிகாந்த் நான் எதிர்த்து இருக்கிறேன். எப்படி தெரியுமா? சாதுக்கள் வந்து இப்ப பெரிய கோபுரம் ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, ராஜகோபுரத்துக்கு டே எஃபெக்ட் லைட்டு போட வந்தாரு ரஜினிகாந்த் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. 9 மயில்சாமி தான் அதுக்கு காரணம். மயில்சாமி டே எஃபெக்ட் லைட் போடும்போது பகல் ஒளி விளக்கு ரைட்ல இரவு நேரத்துல 9 கோபுரத்துக்கு வருது.
அப்போ ஒருத்தர் இவரு நம்ம ஃபயர் சர்வீஸ்காரர் ஒருத்தர் வந்து எனக்கு சொல்றாரு, ஐயா உங்களுக்கு தெரியுமா மலையை சுற்றி பட்டம் போட போறாங்களாம், விபூதி பட்டம் மாதிரி லைட்ல, நைட் எஃபெக்ட் டே லைட்டும் 14 கிலோமீட்டருக்கும் பட்டம் போட போறாங்களாம், 9 கோபுரத்துக்கும் டே எஃபெக்ட் லைட்ல லைட் போட போறாங்களா. என்னடா இது சம்மந்தம் இல்லாத நிகழ்வா இருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சாப்பா, என்ன 14 கிலோமீட்டருக்கு எப்படி பட்டம் போடுவாங்க. ரெண்டாவது வந்து 9 கோபுரத்துக்கு டே எஃபெக்ட் லைட் போட்டா என்ன ஆகும் நிலைமை, என்ன ஆகும் சொல்லுங்களா. எனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு குமுதம் ஆராய்ச்சி பண்ணாம உங்களுக்கு லைட் போடுவாங்க சொல்றாங்க. அதுதாங்க அன்னைக்கு வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில ரஜினி எதிர்க்கும் அண்ணாமலையார் பக்தர்கள் மிகப்பெரிய டாபிக்கா ஒரு இஷ்யூ வந்துச்சு, பத்திரிகையில செய்தி வந்துச்சு. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருந்தேன், முழுசா கேளுங்க. அதாவது டே லைட் போட்டாக்கா கோவில்ல கோபுரத்துல இருக்கிற அனைத்து கோபுரத்துல இருக்க இரவு பறவைகளும் இருக்கு, ஆந்தை, வௌவால், துரிஞ்சல் அப்படின்னு நிறைய பறவைகள் இருக்கு. அந்த இரவு பறவைகள் தான் காடு இரவு நேரத்துல போயிட்டு பழங்களை தின்று போட்டு அதனுடைய எச்சங்களாக விதைகள் பிற பகுதியில காட்டுல விழுந்து மறுபடியும் மரங்களாக முளைவதற்கு காடு வளர்ப்பதற்கு இரவு பறவைகள் தான். நீ அந்த நேரத்துல நீ வந்து டே லைட் போட்டுனா அந்த இரவு பறவைகள் பூராமே வெளியே வராம இன்னும் வெளியே இருட்டாகலன்னு சொல்லி அங்கேயே சாப்பாடு இல்லாம செத்து போகும். ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு வீட்டை வந்து அனுபவ பாத்தியமா ஆண்டுட்டு எனக்கு இந்த ஊடு சொந்தம் இடம் சொந்தம் சொல்லி மனிதன் உரிமை கொண்டாடுகிறான் என்றால், அந்த கோபுரங்கள் எவ்வளவு காலத்தில் உற்பத்தி ஆனதோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இரவு பறவைகளுக்கு சொந்தமாக அபயமாக இருக்கின்ற கோபுரங்கள் வந்து டே எஃபெக்ட் லைட் போட்டால் இரவு பறவைகள் அபூர்வமான இரவு பறவைகளும் அழிந்துவிடும், அதனுடைய இனமே இருக்காது. வெள்ளை துரிஞ்சல், வெள்ளை வௌவால், இப்படியெல்லாம் அபூர்வமான வெள்ளை மயில் போன்றவை எல்லாம் இருக்கிறது, ஆந்தைகள் இருக்கின்றது, வானர்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதுல வாழ்ந்து கொண்டு இரவு நேரத்துல பறவைகள் வெளியே வரலன்னா காடு அழிஞ்சு விடும். இதுதான் அங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து இயற்கை. அதை தாண்டி விஞ்ஞானத்துக்கும் நான் வழி சொல்றேன். இப்ப டே எஃபெக்ட் லைட் போடுறேன்னு வச்சுக்கோ, கோபுரத்தினுடைய கலசத்துல இருக்கக்கூடிய டெம்பிள் டாப் எப்படி சொல்ற கலசம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காப்பர் சொல்லக்கூடிய செம்பு, அந்த காப்பர் செம்புல வந்து இடி இடிக்கும் போது இடிதாங்கியாக இருக்கக்கூடிய அந்த காப்பர் செம்புல இடி வந்து விழுந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் மென்பொருள், அது இரிடியம் சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் பல ஆயிரம் கோடி ரூபாய், அது மதிப்பே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பொருள் வந்து அதுல வந்து இறங்கி தங்குது. அப்போ வந்து உள்ள வந்து மின்னாற்றல் வந்து கோபுரத்தை வந்து தாங்கி சிலையில போய் கருவறையில போய் உட்காரும். இதுதான் கோவில் ஆலயத்தினுடைய தாற்பயம் விஞ்ஞான ரீதியா. அடியில ஒரு காப்பர் பிளேட் சிலையில வச்சிருப்பாங்க. சிலை பஞ்சலோக சிலை வாங்கக்கூடிய அந்த கல் சிலையானது பஞ்சமுகத்தையும் வாங்கி அந்த இரிடியம் காப்பர்ல இருந்து சிலைக்கு இறக்கி கீழே இருக்கிற காப்பர் பிளேட்ல கனெக்ட் ஆகி எர்த்தும் மைனஸும் பிளஸும் ஒன்று சேர்ந்துன்னா ஒரு மின்காந்த ஆற்றல் அந்த இடத்துல சாமி கும்பிட வர்றவங்களுக்கு மன ஆற்றலோடு சேர்ந்து ரீஃப்ரெஷ் ஆகி வெளியே வரா. இதுதான் கோவில் தாற்பயம், கோவிலுடைய அர்த்தம். இந்த இடத்துல நீ வந்து நான் அப்போ வந்து இதெல்லாம் விளக்கி நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதை வந்து அன்றைக்கு இருந்த அறங்காவலர் குழு ஐயா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் லைட் போடுறதுக்கு தடுத்துட்டார். முடியாது, நான் அப்பயே கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஐயா நீங்க அனுமதி கொடுத்தால் நாங்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே, கோர்ட்டுக்கு போவோம்னு சொன்ன உடனே அது தடை செய்யப்பட்டது. இப்போ ரஜினிகாந்த் மலையை சுற்றி லைட் போட்டார் யான்னு நாங்கள் கேட்டோமா? இப்போ அதுலேயும் எவ்வளோப்பட்ட பிரச்சனைகள் ஊழல்கள் நடந்தது. அந்த இப்போ இன்னைக்கு இருக்குது அந்த லைட்லாம் கிடையாது. கால சுழற்சி மாறுபட எல்லாமே மாறுபடும். ஆனால் அதுக்காக இயற்கை அழிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இயற்கை யாரையா? அதுபோல இன்றைக்கு சமூக ஆர்வல்ன்ற துறையில இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பான்மை வந்து புதுசா வந்து நாங்க வந்து ஆசிரமம் அமைச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து மறைமுகமா சொல்ல போனா அந்த கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளையாக்குவதற்கு தான் புது ஆசிரமங்கள் வருது. கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குவதற்கு இன்னும் கேட்டா ஓப்பனா சொல்ல போனா அவாலா பணமா கூட இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வெள்ளை மணியாக வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு கருப்பு பணம் இங்க வந்து ஆசிரமங்கள்ன்ற பேர்ல எங்க தெரியுதா? ஆதாரமே இல்லாம வாயில வந்து பேசிக்கிறீங்க. ஆதாரம் இல்லாம இல்ல, எல்லா ஆசிரமங்களும் சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் நான் கேக்குறேன், சிபிசிஐடி ரைடு கேக்குறேன். எழுதி கொடுத்துருக்கிறேன், கலெக்டருக்கு மனு போட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் இங்க இது சந்தேக மரணங்கள் ஏற்படுவதற்கும் புது ஆசிரமங்கள் வருவதற்கும் புது இது வந்து பணவர்த்தனைகள் பரிமாற்றங்கள் நடப்பு. இது ஒரு கலெக்ஷன் சென்டர் ஆயிடுச்சு திருவண்ணாமலை. இன்னும் கேட்டாக்கா சித்தர்கள்ன்ற பேர்ல எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் தான் சித்தர், நீ தான் சித்தர்ன்னு சொல்லிட்டு சித்தர்கள் மாநாடு மதுரையில போட்டாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. என்ன நடந்தது? யார் சித்தரு? வந்தவன் சித்தனா? அங்க உட்காந்து பேசுறவன் சித்தரா? கலந்துகிட்டு சித்தரா? தலைமை தாங்கணும் சித்தரா? யாருங்க சித்தர் அந்த நிகழ்ச்சியில? எல்லாம் என்ஆர்ஐ பணத்துக்காக இவனுங்க எல்லாம் டிராமாட்டிக் பண்ணிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஆன்மீகத்தை வந்து தவறான பாதையில. இப்ப என் கையில வெறுமனே கிடையாது. நேற்று இருப்பும் இல்லை, நாளைய சேமிப்பு இல்லை,
தினசரி வாழ்க்கை சக்சஸ், அதுதான் மோகன் சாது. அப்ப திருவண்ணாமலை சித்தர்கள் இல்லைன்றீங்களா? திருவண்ணாமலை சித்தர்கள் நீ அடையாளம் காட்ட முடியாது. உனக்கு என்ன அந்த தகுதி இருக்க? உணர்ந்தோர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்தோர் அடையாளம். ஆமா, நீ அதை வச்சுட்டு இப்ப என்ஆர்ஐக்கு போடக்கூடாதுல்ல, மாநாடு போடக்கூடாதுல்ல. என்ஆர்ஐனா இப்ப ஒருத்தன் கேட்டா அது மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்கற. என்ஜிஓனா என்ன, என்ஜிஓனா என்னன்னு ஒரு காவல்துறை அதிகாரி என்ன கேட்கறாரு. என்ஜிஓனா என்ன சார், என்ஜிஓன்னு என்னன்னு கூட தெரியாம ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்ன கேள்வி கேட்கறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய சீட்டுக்கு புதிதா அல்லது வேலைக்கு புதிதான்னு நான் திருப்பி அவரை கேட்கணும். அவர் சீட்டுக்கு புதுசா, அவர் வேலைக்கு புதுசா காவல்துறை அதிகாரி. என்ஜிஓனா என்ன, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். என்ஆர்ஐன்றது என்ன, வெளிநாட்டு பணம் உள்நாட்டு வருவதற்கு தடை இல்லாம வருவதற்கு வரி விலக்கு. அதானங்க, பல கோடி ரூபாய் அதுல வரலாம், அதுக்கு வரி தேவையில்லை அப்படின்னா எவ்வளவு நாள் டொனேஷன் வாங்கலாம். இதை காமிச்சு ஸ்பான்சர் பண்ணலாம். பல கோடி, லட்சம்ன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, 1000ன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, கோடி என்பதற்கு லிமிட் இருக்குது, பல ஆயிரம் கோடி. அதனாலதான் கிறிஸ்துவின் மிஷினரி இன்னைக்கு என்ஆர்ஐல தான் இயங்கிட்டு. அதை பார்த்துட்டு இவனு இறங்கிட்டாங்க. இப்ப ரெண்டே விஷயம், ஒரு விஷயம் கேளுங்க. ஒண்ணு, ஆன்மீகத்துல எதிர்த்து, அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லி சுரண்டி ஏழை ஜனங்களை சுரண்டி சாப்பிடுறது ஒரு கூட்டம், அது ஒரு அரசியல் கட்சிகள் நடத்திட்டு இருக்குது. இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கிட்ட சுரண்டி சாப்பிடுறது ஒரு கூட்டம், அது ஒரு அரசியல் கட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த இருக்கு இல்லைன்ற கூட்டங்கள் தான் இன்னைக்கு நாட்டை நடத்திட்டு இருக்குது. ஐயா, நீங்க வந்து ஒருத்தரையும் சும்மா விட மாட்டீங்க எல்லாரும். ஆமாங்க, என் மனசுல இருக்கிறது வெண்மை. என் மனசுல நான் வந்து நிரபராதிங்க. அதுக்காக நான் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க மட்டும்தான் பொறுப்பு, நாங்களோ எங்க சேனல் பொறுப்பாகாது. இப்பயே நான் சொல்லிடுறேன். அதாவதுங்க, இப்போ நீங்க பொறுப்பு இல்லை, நீங்க போடுறது கூட உங்க சௌரி தான். அது நான் ஏற்காக அதுக்காக நாங்க வந்து போடக்கூடாது, நீங்க போட மாட்டீங்கன்றது பயந்துகிட்டே நான் சொல்லக்கூடியது பறிச்சுட்டு சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் உள்ளது உள்ளபடி சொல்வதுதான் மோகன் சாது. நான் ஏற்கனவே என் வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டேன். நேற்று இருப்பும் இல்லை, நாளைய சேமிப்பு இல்லை, தினசரி வாழ்க்கை சக்சஸ், இதுதான் மோகன் சாது. அதுக்காக நான் மனிதன், தொண்டு செய்ய வந்திருப்பேன், மகான் அல்ல. தப்பே செய்யல, பாவங்களே செய்யல, நான் யோக்கியம் அப்படிலாம் சொல்லிடல. ஆனா அயோக்கியம் கிடையாது, புரிஞ்சுங்க. நான் அயோக்கியம் கிடையாது, நான் யோக்கியமானவன் என்று சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அயோக்கியன் இல்லை என்பதற்கு சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ஆன்மீகன்ற பெயர்ல, தொண்டுன்ற பெயர்ல அயோக்கியத்தனம் செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, பிரேக் தரிசனத்துக்கு 500 ரூபா வசூல் பண்றாங்கன்னு ஆலய நிர்வாகம் அறிவிச்சிருக்குது. அது எந்த வகையில முட்டாள்தனம் நம்ம சொல்லக்கூடாதா? பிரேக் தரிசனத்துக்கு 500 ரூபா பாமர மக்கள்கிட்ட சுரண்டி சாப்பிடணும் இந்த கோவில் நிர்வாகம். அப்படி ஏழையா இந்த கோவில் நிர்வாகம்? பிரேக் தரிசனம் என்ன? பிரேக் தரிசனம் காத்திருந்து தரிசனம் பார்ப்பதற்கு 500 ரூபா பணம் கட்டவா? காத்திருந்தா உள்ள போய் உட்காந்துக்கலாம். உள்ள போயிடல. அந்த 1 மணி நேரம் பிரேக் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முன் அனுமதி. சீக்கிரமா பார்க்கலாம். ஆமா, பாக்கிட்டு அமுச்சு விட்டுருவாங்க தானே, இல்ல புடிச்சு வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கியா. என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து அந்த வகையில பாத்தீங்கன்னா பிரேக் தரிசனத்துக்கு அனுமதி 500 ரூபாய் கட்டணம் என்பது தேவையில்லாத ஒன்று. ஏன் திருப்பதியில எப்படி அவனுக்கு 1000 2000 சொல்லிட்டு பிரேக் தரிசனம் போட்டு கட்டுறான? கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா கோடவுன் அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோடவுன்லயும் 1000 பேர் 500 பேர் உட்காரலாம். அந்த உட்கார்ற நேரத்துல அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள், சாப்பாடு, பாத்ரூம், டாய்லெட் வசதி எல்லாம், டீ நேரத்தில் டீ, காஃபி, சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு, டிஃபன் நேரத்தில் டிஃபன், இப்படியெல்லாம் கொடுத்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தரிசனம் காமிச்சு வெளியே விடுற வரைக்கும் அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. அதுபோல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் காலியாக போகுது, பூ மார்க்கெட் காலியாக போகுது, எல்லாம் புதிய மார்க்கெட்டுக்கு அங்கே போகுது. இப்போ காலியான இடத்த என்ன பண்ண போறீங்க? அங்கே வந்து பிரேக் குடவுன் கட்டுங்க. 2 இடத்துல, காய்கறி மார்க்கெட்லையும் பூ மார்க்கெட்லையும் பிரேக் குடவுன் கட்டுங்க. அங்கே பக்தர்களை தங்க வைங்க. தங்க வச்சு டீ காஃபி நேரத்தில் டீ காஃபி கொடுங்க, டிஃபன் காஃபி நேரத்தில் டிஃபன் காஃபி கொடுங்க, சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு கொடுங்க. தங்கட்டும், ஒரு நாள் முழுக்க கூட அப்படின்னா இருப்பாங்க. அதற்காக நெரிசலை உண்டாக்கி, ஒரு கூட்ட நெரிசல், அங்கே மோதல் அடிதடி உண்டாக்கி, அங்கே வந்து அடிச்சுக்கிறது வேடிக்கை பார்க்கறதுக்கு காவல்துறை ஆகட்டும், மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அதை கேட்கக்கூடாது நாங்க பப்ளிக்கு? ஐயா, நீங்க என்ன வேலையா வந்தீங்க? நீங்க ஏன் வந்து அரசியல் நீங்க என்ன இப்ப திருவண்ணாமலை நிலவரம் என்னன்னு கேட்டீங்க. இருங்க, திருவண்ணாமலை நிலவரம் என்னன்னு கேட்டீங்க, நிலவரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நிலவரமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க வந்து ஆன்மீக கருத்துக்கள் பேசுறது குறை சொல்லிட்டு இருக்கலாம் கிடையாதுங்க, சரி செய்யறதுதான் எங்களோட நோக்கம். நீ சரி, ஓகே, நான் கேக்குறேன், நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சா செய்யுங்க, இல்ல தெரிஞ்சவங்களை வச்சு செய்யுங்க. அதுதான் சொல்றேன். கருத்து கேளுங்க, மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. உள்ளூர் கூட்டம் போட்டு எத்தனை மாசங்கள் ஆச்சு உள்ளூர் பக்தர்கள்ட்ட கருத்து கேட்டு? உள்ளூர் பக்தர்கள்ட்ட கருத்து கேட்டு எத்தனை மாசங்கள் ஆச்சு? நீங்க நினைச்சா, நிர்வாகம் நினைச்சா மீசம் வச்சுக்கலாம், நிர்வாகம் நினைச்சா மொட்டை அடிச்சுக்கலாம். அதான நிர்வாகம். 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேங்க. இருங்க ஒரு நிமிஷம். அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் தொண்டு செஞ்சு முதிர்ச்சி அடைந்து ப்ரமோஷனான அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக நடந்து தண்டனை அனுபவிச்ச அதிகாரிகளும் இந்த திருவண்ணாமலையில நான் பார்த்துருக்கிறேன்.
20 ஆண்டு காலமா. அப்ப இவங்க என்ன நினைக்கணும், இங்க தொண்டு செய்யணும்னு நினைக்கணும், உதவி செய்யணும்னு நினைக்கணும், தன்னுடைய கடமையை மறக்காம செய்யணும். அதை விட்டுட்டு கடமைன்ற பேர்ல விட்டுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அதிகாரிகள் நோக்கம் இல்லை. அரசியல்வாதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதிகாரிகளால் தான் தப்பு பண்றாங்க. அரசியல்வாதிகள் தப்பு பண்ணல, அதிகாரிகள் தூண்டுறாங்க, அரசியல்வாதி தப்பு பண்றாங்க. எப்படிலாம் தப்பு பண்ண முடியும்னு அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தான் அரசியல்வாதி கையெழுத்து போடுறாங்க. டைரக்டா அரசியல்வாதி கையெழுத்து உன்னை நம்பிதான் கையெழுத்து போடுறான், ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடுற போறேன்னு அரசியல்வாதி யாரை நம்பி இருக்கிறாங்க, அதிகாரிகளை நம்பி இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இப்ப இன்றைய சூழல் அதான் நடந்துட்டு இருக்குது. திருவண்ணாமலை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த நோக்கத்துக்கு திருவண்ணாமலைக்கு வந்தீங்க? திருவண்ணாமலை தொண்டு செய்ய வந்துக்கிறேன், தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன மகான் சொல்லிட்டேனா, இல்ல மடாதிபதினு சொல்லிட்டேனா, அல்லது நான் பெரிய சித்தர் புத்தர்னு சொல்லிட்டு என்ன பிரகடனப்படுத்திட்டேனா, அடிகளார்னு போட்டுக்கிட்டேனா? கிடையாது. இல்ல, அன்றைக்கு இருந்த தொண்டு இப்ப என்ன, இந்த சட்டம் மேலாட உங்களுக்காக மாத்திருக்கிறேன், வெள்ளை சட்டத்தை போட்டு சுத்தினுக்கிறேன். அதுக்காக நான் என்ன அடிகளாரு, நான் பெரிய மகானு, நான் தான் சித்தன் புத்தன் சொல்லி பிரகடனப்படுத்தி இல்லையே. நான் செஞ்ச வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். அன்னைக்கு அண்ணாமலையாருக்கு பஞ்சமூர்த்தி வீதி விழாவில் கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. கோலாகலமா கைலாய காட்சி கீழே கொண்டு வந்த மாதிரி கோலாட்டம், சிலம்பாட்டம், பரதநாட்டியம் எல்லாம் கொண்டு வந்து நடத்திட்டு இருந்தோம். அன்னைக்கு இருந்த உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் ஏஎஸ்பி கொண்டு ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. சாமி கைலாய காட்சியை கீழே கொண்டு வந்துட்ட, அற்புதமா இன்னைக்கு திருவிழா நடத்துற அப்படின்னு கண்டுபிடிச்சி. ஏன் அதை நிறுத்தினீங்க? 25,000 பணம் கேட்டாங்க. இப்போ சொல்றேன், மக்கள் முன்னிலையில் சொல்றேன், 25,000 பணம் கேட்டாங்க. பணம் நான் அன்னைக்கு கொடுக்கல, அதனால கலை நிகழ்ச்சி நிறுத்தினீங்க. யாரும் எப்படி விலாவரியா விசாரணைக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றேன், போதுமா? அதனால கிளப்புனீங்கன்னா எல்லாரையும் கிளப்ப வேண்டியதா இருக்கும். இப்போ உங்களை பத்தி ஏன் அந்த கலை நிகழ்ச்சி நிறுத்தினாங்க? மக்கள் கூட்டம் நெரிசலா இருக்குன்னு பொய் காரணம் காட்டு. இன்னைக்கு அதை விட மக்கள் கூட்டம் நெரிசல் அதிகமாகலையா? அந்த காலத்துல நடந்த விஷயம் உங்களுக்கு அந்த காலத்துல நடந்ததெல்லாம் கிடையாது. இப்பதாங்க சமீப காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கலை நிகழ்ச்சி. 8 வருஷத்துல திருவண்ணாமலை எவ்வளவு டெவலப் ஆகிதுன்னு. ஆமாங்க, இப்ப நடத்த வேண்டியதானே. நான் நடத்தலையா? கோவில் நிர்வாகம் நடத்த வேண்டியதானே, மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டியதானே, இந்த அரசாங்கம் நடத்த வேண்டியதானே. ஏன் அதை கலை நிகழ்ச்சியை ரத்து பண்றாங்க? கலை நிகழ்ச்சினா என்ன வைப்பாங்க? அன்றைக்கு இருந்த தேவதாசிகள் நடத்தின நவசந்தி கௌதம் என்றதான் இன்றைக்கு நாங்க காலப்போக்கத்துல பள்ளி மாணவர்களையும் கலைஞர்கள் வச்சு, ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் வச்சு, பள்ளி மாணவர்கள் வச்சு கோலாட்டம், சிலம்பாட்டம், பரதநாட்டியம் அப்படின்னு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி சாமிக்கு முன்னாடி வழி நடத்தி போயிட்டு நாங்க பிரம்மாண்டமா கைலாய காட்சி கீழே வந்த மாதிரி தரிசனம் கண்ட மக்கள். 2ஆம் திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் திருவிழா 6ஆம் திருவிழாவுக்கு மேலதான் கூட்டம் வரும். நாங்க கலை நிகழ்ச்சி நடத்ததுக்கு அப்புறம் 2ஆம் திருவிழாவே களை கட்டும். அப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்து கிடையாது. அன்னைக்கு 25,000 பணம் கொடுத்திருந்தா நல்லவன் கலை நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்திருக்கும். அன்னைக்கு 25,000 என்னால கொடுக்க வசதி இல்ல, நானே பிச்சை எடுத்து நடத்திட்டு இருக்கேன். நான் எப்படி 25,000 கொடுக்க முடியும்? அது விலாவரியா சொல்லணும்னா இப்ப பப்ளிக்கா பேச முடியாது, விசாரணைன்னு வாக்கிட்டா அப்ப நான் சொல்றேன். நான் அதுக்குதான் எல்லாத்துக்கும் சேர்த்தா சிபிசிஐடி விசாரணை கேட்டிருக்கிறேன். இது அபிஷியலா கொடுத்துருக்கீங்களா? அபிஷியலா கொடுத்த ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. அது நீங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் போகும்னு நினைக்கிறீங்களா? போகாம முடக்கி வச்சிருக்கா. என்ன கூப்பிட்டு காவல்துறையினர் உனக்கு எங்க என்ன ஊர்ல பொண்ணு கட்டின, என்ன ஊர்ல உனக்கு எத்தனை குழந்தை இருக்குது, நீ என்ன ஜாதி, நான் கொடுத்த பெட்டிஷனுக்கும் அவங்க விசாரணைக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? ஐயா, இப்ப நானே கேட்டேன்ல, அடுத்தடுத்து அது போகுமான்னு சொல்லிட்டு. ஆமா, இப்பதான் கூப்பிட்டு மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்களா? இது மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு எழுதி கையெழுத்து கேக்குறாங்களா? நானே பெட்டிஷன் கொடுப்பேனா? மேல் நடவடிக்கை தேவையில்லை நானே எழுதி கொடுக்கணுமா? இப்போ அடுத்தடுத்து போகணும் அப்படின்னா அது சரியா தான் அடுத்தடுத்து கொண்டு நான் கோர்ட் வரைக்கும் போவாங்க. ஏற்கனவே கோர்ட்ல போட்டுதான் சாதுக்களுக்கு ஓட்டுரிமை இந்தியாவிலே முதல் முறையாக வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதுமாதிரி கோர்ட்டுக்கு போறேன். என்னை முடக்கி கூப்பிட்டு வச்சு விசாரணைக்கு வான்னு கூப்பிட்டு என்னை நீ எந்த ஜாதியில பொண்ணு கட்டின, நீ என்ன ஜாதி, உனக்கு எத்தனை குழந்தை, இதுக்கும் நான் கொடுத்துக்கிற மனுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? என்னையா காவல்துறை கூப்பிட்டு முடக்கி மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. மேல் நடவடிக்கை தேவையில்லை, மேல் நடவடிக்கை தேவையில்லை. எத்தனை முறை தான் எத்தனை காவல்துறைக்கு எழுதி கொடுப்பேன்? அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு திருவண்ணாமலைக்கு உயர் அதிகாரியில கேட்டா ஒரு குறிப்பிட்ட நீ என் எல்லைக்குள்ளார நீ குடியிருக்கிறா, நீ விசாரணைக்கு வரணும். நேற்று வரைக்கும் மிரட்டல் இருக்கு எனக்கு காவல்துறை மூலமாக. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு என்ன தீர்வோ அதை கேளுங்க, என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. மேல் விசாரணை தேவையில்லை, மேல் நடவடிக்கை தேவையில்லை, நான் எதுக்கு மனு கொடுக்கணும்? எதுக்கு மனு கொடுக்கணும்? மனு கொடுத்தா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுதான் மறுபடியும் சொல்றேன், தெரிஞ்சா நடந்துங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்களை வச்சு நடத்துங்க, ஆலோசனை கேளுங்க. இப்போ புது அதிகாரிகள் வரீங்கன்னா தெரிஞ்சுக்கலன்னா, இந்த மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா, இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கலன்னா, இங்க இருக்கிற மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், பழைய ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்க. அதுக்காக எவனோ ரெக்கார்டு ஒரு பொய்யான ரெக்கார்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்தா
விருது மேல விருது கொடுத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிரான நடக்கிறவங்களுக்கெல்லாம் விருது. எனக்கு கொடுக்கலையன்ற ஆதங்கம் கிடையாது. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு கொடுக்கலன்னு போராமையோ ஆதங்கமோ கிடையாது. நான் செய்யற ஒவ்வொரு தொண்டும் இறைவனை நோக்கி இறைவனுடைய காலடியில மலரா போய் ஒவ்வொரு பூவும் அர்ச்சனையா போய் சேர்ந்துனா அதுதான் இந்த பூமிக்கு நான் வந்த நோக்கம். அதுக்காக விருதுக்கு அலையிறனோ எனக்கு கொடுக்கல என்று ஆதங்கமே கிடையாது. ஆனால் கொடுப்பவர்கள் பெறுபவர்கள் அதற்கு தகுதியானவர்களா இருக்கிறார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப எவனோ ஒருத்தன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி எத்தனையோ சட்டவிரோத செயல்கள்லாம் இதை வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வருவேன். இந்த விருதுகளை மையமா வச்சுக்கிட்டு எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு மந்திரியை தெரியும், எனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? அதுக்காக நீ தவறான நடவடிக்கைலாம் செய்வியா? நீ குற்ற நடவடிக்கை செய்து பாதுகாப்பா ஒளிஞ்சிக்க, புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல படுத்துக்குவேன்னு சொல்லுவியா நீ? அதுதான் நான் கேட்கறேன். புரியுதா? அதனால இது மாவட்ட நிர்வாகமாகட்டும், காவல்துறை நிர்வாகமாகட்டும், அல்லது பப்ளிக் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளியிடுறேன். கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ இதுவுமே கிடையாது. இதை பத்தி யாராவது திட்டினீங்கன்னா திட்டிட்டு போறாங்க, உங்களுக்கு திட்டுறவங்களுக்கு நான் யூஸா இருக்கிறேன். அந்த வகையில உங்களுக்கு பயன்படுறேன்ல, என்னை திட்டுறவங்களுக்கு நான் பயன்படுறேன்ல, அதுதான் மோகன் சாது. அதனால எந்த வகையிலும் என்னுடைய கருத்தை மனசுல இறைவன் என்று சொல்லி அருவாக்கு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு போலீஸ்காரங்க தன்னுடைய உறவினர்கள் தன் சார்ந்த துறையினர் சார்ந்தவெல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினர்லாம் என்கிட்ட அருள்வாக்கு கேட்டிருக்கிறாங்க. திருப்திப்பட்டு காணிக்கு கொடுத்து வீடியோ போட்டிருக்கிறேன். அவங்களுடைய வீடியோவை வந்தவங்களோட வீடியோவை எடுத்து திருப்தின்னு சொல்லிட்டு அந்த துறையிலேயே நான் வந்து சக்சஸாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அந்த வகையில இறைவன் என்னோடு இருக்கிறார். நான் இறைவன் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் இறைவன் கிடையாது, நான் கடவுள் கிடையாது. கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார். அவர் என்ன எப்படி வழி நடத்துறாரோ அதன்படி நான் செய்கிறேன். தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துங்க, கரெக்டா செய்யுங்க. இல்லையா யாருக்கு தெரியுமோ அவங்களை கூப்பிட்டு வச்சு செய்யுங்க. என்ன விட்டுடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார்கள் என்று நினைக்கிறீங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு கேளுங்க, செய்யுங்க. 40 ஆண்டு காலமா 20 வருஷமா இருக்கிறவங்களாம் கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து குற்றவாளி ஆக்குறீங்க, சட்டியார்களை துன்புறுத்துறீங்க. யார் கஞ்சா விற்கிறானோ அவனை போய் பிடிங்கயா. ரோட்ல உட்காந்து சும்மா உட்காந்துக்கிறோம் தியானத்துக்கு தவத்துக்கு அவன் குடிச்சே கூட இருக்கட்டும், கஞ்சா அடிச்சே கூட இருக்கட்டும், அவன்லாம் நுகர்வோர் நான் சொல்லுவேன். ஐயா நீங்க இப்படிலாம் பேச தப்பு. கஞ்சா வந்து குடிச்சாங்கன்னா காவல்துறை பிடிக்கதான் செய்யும். எப்படி டீ குடிக்கிறத போய் தப்புன்னு சொல்லுவேனே, காபி குடிக்கிறத போய் தப்புன்னு சொல்லுவேனே? ஏன் டீக்கும் காபிக்கும் அது வேற இது வேற ஐயா. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. மக்களை தொடர்ந்து துன்புறுத்தாத வகையிலும் எதுவும் தவறில்லை. பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா போய் பிடிக்கலாம். இவன் கஞ்சா அடிச்சுட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாங்க, இவன் தண்ணி அடிச்சுட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணானா அவனை போய் பிடி. யாருமே அப்ப விக்கிறவனை விட்டுருவியா? நீ யாருமே வியாபாரம் பண்றவனை விட்டுருவியா? அவங்களதான் பிடிக்கிறோம். நீங்க எங்க பிடிச்சீங்க? நான் இதை வந்து பப்ளிக்கா இதை விட அதிகமா விவரமா சொல்லுவேன், எனக்கு சாட்சிகளோட சொல்லுவேன். ஆனா அனைத்துக்கும் எல்லாத்தையும் பகைச்சிட்டு இருக்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏதோ ஒரு ஆளுக்கு தான் என்னால வெளிப்படுத்த முடியும். இதெல்லாம் உள்ளாழ்ந்து சொல்லணும்னா காவல்துறையிட்ட விவரம் சொல்லியிருக்கிறேன், மேலதிகாரிட்ட விவரம் சொல்லியிருக்கிறேன், இப்படிலாம் நடக்குதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அவங்களால முடியுதா? ஏன்னா ஒவ்வொருத்தர் பின்னாடி பின்புலம், இன்னைக்கு எறும்பு கூட பின்புலம் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பலம் வச்சிருக்கிறாங்க. அதை மீறி காவல்துறை போய் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பின்பக்கமும் பலம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு கவுன்சிலர் உதவியை நாடுறான் ஒரு பப்ளிக். அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய பின்புலம் இருக்கும்? தவறு செய்பவனுக்கு சும்மா பின்புலம் இல்லாம செஞ்சிருவானா? எல்லாருக்கும் பின்புலம் இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை கூட கவுன்சிலர், அந்த ஏரியா கவுன்சிலர் போய் தான் ஐயா இவர் நம்ம ஆளுங்க, தப்பு இல்லைங்க, எதோ தெரியாம பண்ணிட்டாரு அப்படி இப்படி சொல்லி அவனை விடுதலை பண்ணி கொண்டு வரதுக்கு பின்புலம் தேவைப்படுது. அதனால தப்பு கிடையாது நான் பேசுறது, வெளிப்படையான உண்மை. தகுந்த ஆதாரம் என்ன நேரடியாக என்கிட்ட வாங்க, நான் வந்து சொல்றேன் தக்க ஆதாரத்தோட. ஆக்ஷன் எடுக்க தியானி இருந்தா எடுங்க. அது இல்லையே ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்னு காவல்துறை போயிட்டு, ஐயா எங்களுக்கு போலீஸ் பவர் பத்தலைங்க, 40 பேர் 50 பேர் ஸ்டேஷன் போடுறாங்க, ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருது, 40-50 பேர் வச்சுட்டு 100 கேஸ் எப்படிங்க சரி பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாக்குறோம். ஸ்டேஷனுக்கு பிரச்சனைகள் வராத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாக்குறோம். அதெல்லாம் மேல் அதிகாரிகள் கூப்பிட்டு எங்களை எஃப்ஐஆர் போடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்க இதை செய்ய முடியும். எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு செய்ய முடியாது. ஒரு ஆசிரமத்துல ஒரு அதிகாரி போய் கேட்கிறாரு, பிடிச்சிட்டாங்க, கஞ்சா கட்டுக்கட்டா இருக்கிறத பிடிச்சிட்டாங்க, கேள்விப்பட்ட விஷயம் இது, நான் நேர்ல பார்த்தேன்னா சாட்சியானு என்ன கேட்காதீங்க.
பிடிச்சிட்ட பிறகு அந்த அவர் என்ன சொல்றாரு, ஐயா நான் வடநாட்டுக்கு நான் அடிக்கடி போவேங்க, எனக்கு தேவையானதை நான் வாங்கி வைக்கிறேன், வியாபாரம்லாம் பண்ணலைங்க, நான் எப்போ வியாபாரம் பண்ணணும் அப்போ வந்து பிடிங்க, வந்து உங்களுக்கு வேணுமா பொருள் தரேன், இல்லை பணம் வேணுமா பணம் தரேன், இல்லை கேஸ் தான் போட போறீங்க அதுக்கும் ஆள் தரேன், பணம் தரேன் பொருள் தரேன் ஆள் தரேன், கேஸ் போட்டுங்க என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரம நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க, திருவண்ணாமலை முளைச்சிருக்கிறாங்க. அது காவல்துறை என்ன பண்றாங்க அந்த நேரத்துல, சரி ஆளும் கடிச்சிடுது பணமும் கடிச்சிடுது பொருளும் கடிச்சிடுது கேஸ் போட்டு நம்ம ஸ்டார் வாங்கி குத்திட்டு போலாமேன்னு போயின்னு இருக்கிறாங்க. இதை காவல்துறைக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? இப்போ பப்ளிக்ல சொல்றேன், என்ன நடவடிக்கை எடுத்துருவாங்க கேட்டா பவர் இல்ல. ஐயா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஐயா இருக்குங்க. ஆதாரம் இல்லாம வாயில வந்து பேசக்கூடாது. ஆதாரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் இந்தாங்கன்னு கொண்டு போய் புட்டு கையில கொடுக்கறது விருந்து நான் கூப்பிடல தாம்பலம் கொடுக்கறதுக்கு, புரியுதுங்களா? கேட்டது பார்த்தது செய்தி அறிஞ்சது. இப்ப திருவண்ணாமலையில போதைப் பொருள் விக்குதுன்னா எதை அடிப்படையில் விக்குது? இப்படி நான் சொல்ற அடிப்படையில தான் விக்குது. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். நான் கேள்விப்பட்டது பார்த்தது சொன்னது மக்களோட மக்களா இருந்து பார்த்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க போய் நேரடியாக பிடிச்சி உங்களால போயிட்டு எடுத்து போட முடியுமா? இந்த இடத்துல இருக்குன்னு தைரியம் இருக்கா சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். அவங்க அபிஷியலா புடிச்சிட்டு அபிஷியலா இருக்கா? ஏங்க அப்படி கிடையாதுங்க. இப்ப கூட என்ன பத்திரிகை தர்மத்துறையா இருக்கிறா, நான் அடுத்த கட்ட பத்திரிகைக்கு வரேன். அப்படியே பத்திரிகை அப்படியே தர்மத்தை கடைபிடிக்கலாம். போலி சாமியார் சொல்ற மாதிரி போலி பத்திரிகையாளர் எவ்வளவு பேர் இருக்கிறான் நாட்டுல? சாமியார்ல மட்டும் போலி சாமியார்னு சொல்றீங்க, போலி பத்திரிகையாளர் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சிஐடி எனக்கு கேட்கறாரு, யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி 1 லட்ச ரூபா வாங்கிட்டார் ரிப்போர்ட்டர், அது யாருன்னு கேட்கறாரு. யாரை போய் பிடிச்சி கொடுப்பா? பத்திரிகையாளர் போலி இல்லையா? சிஐடி வந்து என்ன கேட்குறாங்க, யாருங்க அது கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு 1 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கு ஏமாத்திட்டு ஓட்டானமே அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் உங்ககிட்ட கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, தெரியும். நம்ம வாங்கி பிடுங்கிறது தெரியுமா தெரியாதான்னு. ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து ஜப்பானுக்காரன் வந்து இங்க வந்து செத்து போயிட்டான், யாரை போய் கேட்கறது? எங்க தங்கி இருந்தானோ யாரெல்லாம் அவனுக்கு அபயம் கொடுத்தாங்க அவங்களதான் போய் விசாரிக்கணும். சும்மா கிடக்கலாம் பாத்தியான்னு நாங்களா கொண்டு போய் இட்டு போயிட்டு அவனை மர தலைமரம் வச்சிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் கேட்க தெரியுது. என்னுடைய வந்து என்னுடைய பழைய குடியிருப்பு வீட்டில் வந்து என்னுடைய 80,000 கம்ப்யூட்டரும் பொருளும் வீட்டு வாடகை குடியிருந்த இடத்துல கம்ப்ளைண்ட் சிஎம் வரைக்கும் அனுப்பியிருக்கிறேன். இன்னைய வரைக்கும் அந்த பொருளை மீட்டு கொடுக்க முடியல. 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பொருளை மீட்டு கொடுக்க முடியல. யாரு உங்க வீட்டுல வந்து திரும்பி போயிட்டாங்களா? வீட்டுக்காரர் என்னுடைய வீட்டு சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி வந்து கேட்கும் போது 10,000 பாக்கி நீ கொடுத்தாதான் தருவோம் அப்படின்னு மிரட்டுறோம், பிளாக்மெயில் பண்றாங்க. அதுக்கு சிஎம் வரைக்கும் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன், எத்தனை மனு பெட்டிஷன் கொடுக்குறேன். மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்னதான் எழுதி காம்ப்ரமைஸ் பண்ணி கேட்கறாங்களே தவிர அந்த பொருளை மீட்டு கொடுக்கல. அதுக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு பல லட்சம் 20 வருஷம் ரெக்கார்டு முடங்கி கிடக்குது. கோர்ட்டு என்னுடைய ஆர்டர் காப்பி அதுல தீர்ப்பு வந்து அதுல இருக்கு. நான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன், எத்தனை நடக்குது, எத்தனை பெட்டிஷன் கொடுக்குறது, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க தெரியாது. நான் சிபிசிஐடி நடத்துங்க, திருவண்ணாமலையில வந்து ஒரு ஒட்டுமொத்தமான விசாரணை செய்யுங்கன்னா என்னை கூப்பிட்டு மிரட்டி என்னை வந்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு எழுதி வாங்குவாங்களா? என்னையா நியாயம்? இதனாலதான் இங்க வந்து சட்டம் ஒழுங்குலேருந்து மாவட்ட நிர்வாகத்திலிருந்து காவல்துறையிலேருந்து பத்திரிகையாளர்லேருந்து 4 தூண்கள் சொல்லுவாங்க. இந்த சமுதாயத்தை வழி நடத்தக்கூடியது எதுன்னு கேட்டா 4 தூண்கள். 1 ஆன்மீகம், 2வது அரசியல், 3வது கல்வி சாதனம், 4வது மக்கள் தொடர்பு சாதனம். இந்த 4மே திருவண்ணாமலையில மிக 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 பழுதடைஞ்சிருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் சரி செய்யணும்னா சாதுக்கள் நலவாரி வைக்கன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க வந்து நவகோபுரங்களுக்கு வந்து பதிலாக திருவண்ணாமலை வெளியில் பகுதியில ரிங் ரோட்ல 9 கோபுரங்கள் அமைத்தால் அரசியல் தீர்வு காண்பதற்கு முன்னாடி ஆன்மீக தீர்வு கண்டால் அரசியல் தீர்வு காண முடியும்னு சொல்றேன். இதெல்லாம் செவி சாய்க்காத ஆன்மீகவாதிகளும் அரசாங்கங்களும் நிர்வாகங்களும் குருடாகவும் செவிடாகவும் இருக்கிறது என்றால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. இது போல பிரச்சனைகளை சந்திச்சே தீரணும், அனுபவிச்சே தீரணும். என்னைக்கு வந்து கலை நிகழ்ச்சி நிறுத்தினாங்களோ அன்னையிலிருந்து அண்ணாமலையாருடைய கலை நிகழ்ச்சி நிறுத்தினாங்களோ இந்த 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து பிரச்சனைகள் 2 சிஎம் இழந்தது தான் மிச்சம். நம்ம 2 ஆளுமைகளை இழந்தது தான் நமக்கு மிச்சம். ஆனால் இன்றைய வரைக்கும் ஆன்மீக தீர்வு காண முடியவில்லை. காரணம், அரசியல் தீர்வு காண வேண்டும் என்றால் ஆன்மீக தீர்வு கண்டால்தான் அரசியல் தீர்வு காண முடியும். இதுதான் என்னுடைய லாஜிக். இதை புரிஞ்சிக்காம இதை தெரிஞ்சிக்காம 9 கோபுரங்களை 270 அடி ராஜகோபுரம் கிழக்கு திசையில கட்டணும்னு ப்ராஜெக்ட் நிலுவையில பிரேக்ல இருக்கு. ஆனா பிரேக் தரிசனத்துக்கு 500 ரூபாய் கட்டணம் வாங்குறாங்க. என்ன வகையில நியாயம்? அயோக்கியதானல்ல?
கேட்க மாட்டோமா? ஏன் இலவசம் அன்னதானத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் முடங்கி கிடக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைக்கு இலவசமா சோறு பண்ணலாம் மக்களுக்கு. அன்னதானத்துக்கு வந்த காசை எடுத்து அன்னதானத்துக்கு செய்யுங்க. அதை எடுத்து பிற மதத்தினருக்கு நீங்க எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க யாருங்க? எங்க வீட்டு சாமி காசா? வக்பாரியத்துக்கும் உலமாக்களுக்கு நலவாரியம் வச்சு கொடுக்குறீங்க. எங்களுக்கு சாதுக்கள் நலவாரி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க நாங்க என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா? நாங்க இந்து சாதுக்கள் பணத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுக்குறது பிற மதத்தினருக்கு? எங்க உண்டியல் பணம் அனைத்துக்கு தேவைப்படுதா? எங்க காசு அனைத்துக்கு தேவைப்படுதா? நான் கேட்டா இந்து, இவன் இந்து அப்படின்னு என்னை முத்திர குத்துவீங்க. நான் இந்து கிடையாது, ஆன்மீகவாதி, சிவபக்தன், சிவத்தொண்டன். மதம் எங்களுக்கு தேவையில்லை, ஆன்மீகம் தேவை. இதை பேசக்கூடாது. நாங்க என்னையா நாடு எங்க போயிட்டு இருக்குது இந்த தேசம்? நாடு எங்கே செல்கிறது? MS உதயமூர்த்தி பத்திரிகை புத்தகம் எழுதுகிறார், அதை எடுத்து படிச்சு பாருங்க. MS உதயமூர்த்தி. நான் சாமியார் கிடையாது, நான் சித்தன் கிடையாது, நான் தொண்டன். இந்த பூமிக்கு தொண்டு செய்ய வந்திருக்கேன். 20 வருஷமா தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் மகான் அல்ல. ஆனால் அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுங்க. இது கலெக்ஷன் சென்டர் கிடையாதுங்க. திருவண்ணாமலை வந்தாரை வாழ வைக்கும் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலை. 365 குளம், 365 மடம் எங்க போச்சு? யார் கையில இருக்கு? இவ்வளவு மழை பெய்யுத, காடு நிறைஞ்சிச்சு, வானம் நிறைஞ்சி, இந்த குளங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த அக்னி மலையை காத்துட்டு இருக்கோம்ல வெடிக்காம. நாளைக்கு வெடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது எரிமலைன்னு சொல்லியிருக்கான் ஒரு யுகத்துல. அதை தாக்க வைக்கிறத 365 குளங்களை வெட்டி வச்சு பதப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல ஞானிகள் சித்தர்கள். எரிமலையை வெடிக்காம இருக்கிறதுக்கு அடிவேர்ல தண்ணியை வச்சு இந்த மலையை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க முன்னோர்கள். அதெல்லாம் ஆட்டை போட்டது யாரு? கண்டுபிடிக்க. அதுக்குதான் CBCID வைக்கன்னு கேக்குறேன். விசாரணை வைங்க, எல்லாம் வெளிச்சு வரேன். இது தாண்டி CBCIDயும் ஓரம் வஞ்சனை செஞ்சாங்கன்னா அடுத்தது என்ன செய்வான்? ED கேட்பேன். அடுத்தது என்ன செய்வேன்? CBCID தாண்டி மேல வைப்பேன். மத்திய அரசாங்கத்தை கொண்டு வந்து உள்ள இறக்குவேன். தைரியம் இருக்கு. ஆனால் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி 15 நாள்ல திருவண்ணாமலை திரும்பவும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு என்னால் மாற்றி கொடுக்க முடியும். எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க. காவல்துறைக்கு நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். மாவட்ட நிர்வாகத்துக்கு அதை விட பணிவன்போடு கேட்டுக்கிறேன். முடிஞ்சா தெரிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்களை வச்சு செய்யுங்க. அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சி அதிகாரிகள்லாம் என்னை கேட்டு 2 முறை சாதுகளுக்கு அடையாள அட்டை கொடுத்தாங்க. 2008 2011 கலைஞர் காப்பீட்டு அட்டை மாண்புமிகு மாவட்ட இந்த துறையினுடைய அமைச்சர், இந்த தொகுதியினுடைய அமைச்சர் ஏவாவேலு கரங்களால ஸ்டார் காப்பீட்டு அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை கொடுத்துருக்குறோம். கலெக்டருக்கே விருது கொடுத்துருக்குறோம். நாங்க விருதுக்கு அலையிற ஆள் நாங்க இல்ல. அன்றைக்கு இருந்த கலெக்டர் மாவட்ட ராஜேந்திரன் IAS அவர்களுக்கு நாங்க மாவட்ட மந்திரி ஐயா ஏவாவேலு கரங்களால் விருது கொடுத்துக்கிறாரு. விருது கொடுப்பவர் நாங்கள், விருது வாங்குபவர்கள் நாங்கள் இல்ல, விருதுக்கு அழைப்பவர்கள் நாங்கள் இல்ல. புரிஞ்சுங்க முதல்ல. அதனால எல்லாரையும் பணிவன்போடு மிக்க தாழ்மையோடு ஒரு படி நீங்க இறங்கி வந்தா 100 படி உங்களோட இணைந்து செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இணைஞ்சு செய்யலாம்னு நித்யானந்த சாமி கூட தான் என்னை கூப்பிட்டு வாங்க சேர்ந்து செய்யலாம்னு சொன்னாரு. கடைசியில் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? அவர் வசதி இருக்கிற நாடா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு வசதி இல்லை, சுத்தி இங்கேயோ வந்துட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் பயந்துட்டு இருக்கேன்னா இல்ல, வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறோம். அதற்கான நேர காலம் வரும்போது எங்களை அடையாளம் காட்ட வேண்டிய நேரம் இறைவன் எங்களுக்கு ஆணையிட்டால் அதையும் நாங்கள் அடையாளம் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம், வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க வாட்டு மேலிடத்துல என்ன சொல்றாங்க அதை அடுத்தவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரோ அதை SP கேட்பாரு, SP என்ன சொல்றாரோ அடுத்தது ASP கேட்பாரு, ASP என்ன சொல்றாரோ அது இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரோ SI கேட்பாங்க, SI என்ன சொல்றாங்களோ கான்ஸ்டபிள் கேட்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. அவங்க மேலதிகாரிட்ட நல்ல பேர்கிட்ட வாங்கணும், பப்ளிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். யாருக்கு அந்த எண்ணம் இருக்கு? நீங்க அதிகாரிங்க. அரசியல்வாதிகள் தப்பு பண்றாங்கன்னா உங்களை வச்சுதான் அரசியல்வாதிகள் தப்பு பண்றாங்க. யார் கையில இருக்குது அதிகாரம்? அதிகாரிகள் கையில இருக்குது அதிகாரம். ஒழுங்கா வழி நடத்துறவங்களை வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அண்ணாமலையார் உங்களை வச்சு செஞ்சிருவாரு. புரியுதுங்களா? இது ஆன்மீக பூமி, வந்தாரை வாழ வைக்கும் பூமி, ஆணவத்தை ஒழிக்கின்ற பூமி. இந்த ஆணவம் என்பது கூடாது. நான் தொண்டு செய்ய வந்திருக்கிறேன், தொண்டு மட்டும்தான் செய்திருக்கிறேன். அதே நேரத்தில்
ஆன்மீகத்தின் பெயரால் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டவும் தயங்க மாட்டேன். சுட்டி காட்டல, தலையில கொட்டல, நான் அதுக்கான அதிகாரம் என்கிட்ட கிடையாது. ஆனால் சுட்டி காட்டுவதற்கான உரிமை இருக்கிறது என்னிடம். இதெல்லாம் பப்ளிக் மீட்டிங்ல நான் வந்து பேசணும், மைக் பிடிச்சி பேசினா அன்னைக்கு திரண்டிடும் கூட்டம். எனக்கு பின்னாடி வர பெரிய பெரிய பேச்சாலாம் ஏன்டா இவனுக்கு மைக் கொடுத்தா எல்லாத்தையும் இவனே பேசிட்டு போயிட்டாடான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அரசியல் கூட்டங்களையும் நான் கலந்து பேசியிருக்கிறேன். அதனால என்னுடைய ஆவேசம் அல்ல, அறிவார்ந்த ஆவேசம், கோபம் அல்ல, நியாயத்தின் குரல். யார் மீதும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. வழிகாட்டுதல் எனது உரிமை. இதுதான் மோகன் சாது. ஏன் ஒரு எச்சல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆணவம் எப்பயோ ஒழிஞ்சு போச்சு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல சாப்பிட்ட இலையை எச்சி எடுத்து போது என் தனி மனித ஆணவம் என்பது ஒழிந்து விட்டது. செருப்பு கடையில உட்காந்து செருப்பு எடுத்து மாத்தி கொடுக்கும்போது மனத்தோட மெரிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்பயே என் மலம் என்றது ஆணவம் ஒழிஞ்சு போச்சு. அதனால மீண்டும் மீண்டும் தயவு செய்து சொல்லுகிறேன், மாவட்ட நிர்வாக மாவட்டம், காவல்துறை நிர்வாக மாவட்டம், உள்ளாட்சித்துறை நிர்வாக மாவட்டம், நகரத்தை சார்ந்த துப்புரவு தொழிலாளர் உள்ளிட்ட மாநகராட்சி நிர்வாக மாவட்டம் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து வழி யார் காட்டுகிறார்களோ அவரை பின்பற்றுங்கள். தெரிந்தால் செய்யுங்கள், அல்லது தெரிந்தவர்களை வைத்து செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய மீண்டும் மீண்டும் கோரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். என்னை நன்றாக இறைவன் படைத்தன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அதாவது போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் பயணம், எமன் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். திருச்சி.